ஹாய் ஹலோ, இது உங்கள் யூஏஇ தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து குக்கிங் வீடியோ. சூப்பராக அவுட்டோரில் வச்சு பஜ்ஜி போட்டு சாப்பிட்டோங்க இந்த குளிருக்கு. அந்த பஜ்ஜியோட ரெசிபி தான் உங்களுக்கு போட போகிறேன். நாங்கள் அவுட்டோரில் எப்படி என்ஜாய் பண்ணிகிட்டே சமைச்சோம். தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூனு, மிளகாப்பொடி தேவையான அளவு, ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு, சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு, 1 பிஞ்ச் வந்து கலர் பொடி. இதுவும் ஆப்ஷன் தான். நான் என்னென்னலாம் பஜ்ஜி போட போகிறேன்னா, உருளைக்கிழங்க நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியன், அதுக்கு மீன்ஸ் வெங்காயம், அப்புறம் நம்ம பஜ்ஜி போடுற மிளகா. இது வந்து நான் ஆர்கானிக் ஃபார்மில் நல்லா பெருசாக வாங்கினேன். இந்த ஆர்கானிக் ஃபார்மில் நேத்திக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள் அந்த வீடியோவும். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து இவங்க பக்கோடா மாதிரி போட சொன்னாங்க, ஸோ அந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கோம். அங்கே அடுப்பு சட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, நல்ல லொக்கேஷன், சூப்பர் டெசர்ட்டில் 11 டிகிரி செல்சியஸில் குளுன்னு உட்காந்து பார்பிக்யூ தான் போடணுமா, நம்ம ஊர் பஜ்ஜிஸ் வச்சு போட்டு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி அவுட்டோர் போயிட்டு பஜ்ஜி சுஜி போட்டு சாப்பிடுங்க. அப்புறம் வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். அடுப்பு ரொம்ப ஈஸி பற்ற வைக்கிறது. இதோட ரிவ்யூ இதை பற்றி எல்லாமே இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். எண்ணெய் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றி அதை வந்து காய வச்சிட்ருந்தோம். அது காய்ஞ்சிட்ருக்க நேரத்தில் இங்கே வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 1 கப் சன்னா மீன்ஸ் கடலை மாவு வந்து போட்டாச்சு. கடலை மாவு வந்துட்டு போட்டுட்டு 3 ஸ்பூன் வந்து சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 3 ஸ்பூன் போட்டால் கிறிஸ்பியாக இருக்கும், ஆயில் குடிக்காது. அப்படி உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா வீட்டில் கண்டிப்பாக அரிசி மாவு இருக்கும், ஸோ அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், நல்லா உங்களுக்கு கொடுக்கும். இதுவும் கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுவும் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. ரொம்ப நல்லா அந்த எண்ணெய் எதுவுமே குடிக்காமல் சூப்பராக பஜ்ஜி வரும். உப்பு வந்து அவங்க தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு கணக்குக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாப்பொடி வந்து நல்லா காரமாக இந்த குளிருக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால நார்மலான காரம் நான் போட்டேன், 1.25 ஸ்பூன் போட்டேன். அதுவே கரெக்டாக இருந்துச்சு காரம் பசங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா மிளகா பஜ்ஜி வேறு, அந்த மிளகாவில் அவ்வளோ காரம் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு 1 பிஞ்ச் வந்து கலர் பொடி போட்டேன். இது ஆப்ஷன் தான், தேவைன்னா போடுங்க, தேவையில்லைன்னா வேண்டாம். இவ்வளோ தான். இந்த மிக்ஸை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஃபஸ்ட்டு, தண்ணியெலாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி. அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேருங்க, அப்போ தான் ஒரு பக்கமாக எதுவுமே சேராது, நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிருக்கும் சால்ட்லேருந்து எல்லாமே. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். பஜ்ஜிக்கு முக்கியமானது அதுதான். அப்போ தான் நம்ம என்ன பஜ்ஜி போட போகிறோமோ அந்த இப்போ உருளைக்கிழங்கோட ஒட்டணும். அதுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி தான் மெயின். இல்லைன்னா ஒட்டாமல் ஃபுல்லாக இருக்காமல் நல்லாவே இருக்காது, தண்ணியாக இருக்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த அளவு இருக்கணும். ஸ்பூனில் எடுத்தால் இப்படி இருக்கணும். தோசை மாவு மாதிரி சொல்லப்போனால் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் கரெக்டான பக்குவம். ரொம்ப நல்லா வந்துச்சு, சூப்பராக வந்துச்சு. நீங்களே பாருங்கள். இவ்வளோதாங்க. இது யாருனாலும் நீங்கள் பண்ணிடலாம். புதுசாக சமையலுக்கு வரவங்க, பேச்சுலர்ஸ் எல்லாருமே ஈஸியாக பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம். பஜ்ஜின்னா கடைக்கு தான் போகணுன்னுலாம் இல்லை, இவ்வளோ நல்லா இங்கேயே வீட்டிலே போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் மிளகா பஜ்ஜி போட்டு காமிக்கிறேன். அதில் பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள். இல்லைன்னா மிளகா பஜ்ஜி வந்து ஏற்கனவே ரொம்ப எப்படி சில்கியாக இருக்கும், அதனால் அதில் எதுவுமே மாவு ஒட்டாது. நார்மலாக ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு இது பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒட்டிடும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக பக்குவமாக வரும். ஃபஸ்ட்டு நான் போடுறதுனால 2 பஜ்ஜி போட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டுனா இந்த கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் புதுசாக போடுறனால அப்படி போட்டு பார்த்தோம். சூப்பராக வந்துச்சு, ஒட்டவே இல்லை கடாயில். நல்லா அழகாக மேலே வந்து முருவலாக வந்துச்சு. ரொம்ப சிம்மில் வச்சு போடுங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது. ஓரளவு சிம்மில் வச்சுட்டு போடுங்க. இந்த அடுப்பு சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம அடுப்பு, நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், வா, எம்மி மிளகா பஜ்ஜி ரெடி. நம்ம ஊர்லலாம் குற்றாலத்தில் அப்படியே குடிக்கிற மாதிரி. இது வந்து டீ வந்து கப் கொண்டு போக மறந்துட்டோம், ஸோ கிண்ணத்தில் ஊற்றி கொடுத்தோம். அதுக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஊரெல்லாம் சாசரில் தட்டிலலாம் ஊற்றி குடிப்போம்ல, அப்படி குடிங்கன்னு சொல்லி. மிளகா பஜ்ஜி ரெடி. அவங்களுக்கு டீயோட மிளகா பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் அவுட்டோரில் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வெறும் பார்பிக்யூவும் கபாப் அது மட்டும் போட்டுகிட்டே சாப்பிட்டுட்டே இருந்தீங்க போர் அடிக்க. நம்ம ஊர் ஸ்டைலை கொண்டு வருவோம். அதுக்கு தான் இப்போ அழகாக அடுப்பெலாம் வந்துடுச்சு. நாங்கள் லைட் வாங்கியிருந்தோம். அந்த லைட் வந்துட்டு இப்படி மேக்னெட், ஸோ கார்லேயே ஃபிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு கார் நிப்பாட்டியாச்சு, இந்த சைடு ஒரு கார் நிப்பாட்டிட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு.
இப்போ வந்து அடுத்து உருளைக்கிழங்கு நல்லா ஸ்லைஸாக விட்டுங்க, அப்போ தான் உள்ளே நல்லா கிறிஸ்பியாக வேகும். ஸோ அதையும் அதே மாவில் தான் அப்படியே போட்டு எப்படி உருளைக்கிழங்கே வெளியில் தெரியாத அளவுக்கு நல்ல மாவு இது கோட்டட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இதோட மெயினே. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம். இந்த அவுட்டோரில் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன்ல, இந்த மாதிரி அடுப்பு வாங்கி வச்சுட்டு நம்ம வீட்டில் இருந்தால் இதே ஈவினிங் நேரம் வீட்டுக்குள்ளே நம்ம மட்டும் பஜ்ஜி போட்டுட்ருக்கணும் கிச்சனில் நின்று. அவங்க எல்லோரும் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம அப்படி இல்லாமல் இப்படி வெளியே வந்துட்டால் எல்லோரும் 4 பேர் உட்காந்து 5 பேர் உட்காந்து பேசிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே ஜாலியாக பஜ்ஜி போட்டு சுட அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறது எவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு அவுட்டோரில், நம்ம ஊருன்னு இல்லை, எங்கள் கண்ட்ரியில் எங்கே இருந்தாலும் ஜாலியாக போய் பண்ணிவிட்டு இப்படி பண்ணி சாப்பிடலாம், அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். ஸோ பஜ்ஜி நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுட 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 உருளைக்கிழங்கு பஜ்ஜி வெந்துட்டுருக்கு. அதுவும் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்லாம். இருந்தாலும் அவங்க உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க குட்டீஸு. இது மாதிரி 3 இது டிஃபன் பாக்ஸில் இங்கேயே நாங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இங்கே கொண்டு வந்துட்டு அப்படியே நறுக்கிக்குவேன். எதுவுமே நறுக்கியெல்லாம் வச்சுலாம் வரல. அதுக்கடுத்து வெங்காயம் வந்துட்டு பக்கோடா டைப்பில் போட சொன்னனால தான் இந்த மாதிரி வெட்டினோம். இல்லைன்னா நீங்கள் ரவுண்டாக கூட வெட்டிக்கலாம், அது உங்களோட விஷஸ்ஸு. ஸோ இப்படி அது உருளைக்கிழங்கும் அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கனால இது வேறு ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும், பக்கோடா ஒரு ஃபீல் கொடுக்கும்னு சொல்லிட்டு தான் இப்படி போட்டோம். ரொம்ப நல்லா வந்துச்சு. இது தாங்க 3 பஜ்ஜீஸும் ஒரே மாவில். இந்த மிக்ஸ் எல்லாம் வாங்கி பண்ணுறதோட இதுதான் சூப்பர் ஐடியா, சூப்பராக வரும். மிக்ஸ் வாங்குகிற மாவோட இது நீங்கள் நிறைய போடலாம் குவான்டிட்டி. அது கொஞ்சம் குவான்டிட்டிக்கு தான் வரும் மிக்ஸ் வாங்கினீங்கன்னா. இது அதே விலைக்கு நிறைய போடலாம் கடலை மாவு வாங்கி. ஸோ இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுங்கள், மிக்ஸ் எல்லாம் போகாதீங்க. சூப்பராக நல்லா டேஸ்டியாக எம்மியாக கிறிஸ்பியாக ஆயிலே குடிக்காமல் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் அவுட்டோர் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் லைஃப் இருக்குது. ஸோ எங்கள் பஜ்ஜீஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு எம்மியாக. நாங்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி சைக்கிளிங் பண்ணி பைக் ஓட்டி சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு நைட் கிளம்புனோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் UAE தமிழ் சேனல்.